வாவ்! இட்ஸ் ரியலி இன்ட்ரஸ்டிங். எப்படி இப்படிலாம் பண்றாங்க? செம்ம ஃபன் ஆயிருச்சு. ஓகே. ஷூட் ஃபினிஷ். டாடா பாய். ஹலோ மக்களே! இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு சூப்பரான, இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, கண்டிப்பா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு மார்னிங் எப்பயும் போல கிளம்பி நம்ம வந்து டூ வீலர்ல போயிட்டுருக்கோம். ஸோ நான் வந்துட்டு பின்னாடி உட்காந்துட்டு வீடியோ எடுத்துட்டு வந்துட்டுருந்தேன். ஸோ அங்க பைக்ல போறவங்கலாம் நெனச்சிருப்பாங்க, பாவம் ஒருத்தர் கஷ்டப்பட்டு வண்டியில வேக வேகமா போயிட்டுருக்காரு, பின்னாடி உட்காந்து வீடியோ எடுக்குது அப்படின்னு நெனச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ யார் என்ன நெனச்சா நமக்கு என்ன? நமக்கு நம்ம ஒர்க் தான் முக்கியம் பங்கு அப்படின்னு வேக வேகமா போயிட்டுருக்கோம். அண்ட் பஸ்ஸை பிடிச்சாச்சு, ரெகுலராக வர பஸ்க்கு வந்தாச்சு, ஷீட் கிடச்சிருச்சு. பட் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, வெயில் பயங்கர வெயில். இன்றைக்கி நான் வந்துட்டு கொஞ்சம் க்ளோவிங்கான ஒரு மேக்கப் தான் பண்ணியிருந்தேன். அண்ட் இப்போ வந்து நம்ம கிளம்பி போயிட்டுருக்கோம். நான் வந்துட்டு ரெகுலராக வர பஸ் பிடிச்சிருந்தாலுமே நம்ம வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 1½ ஹவர்ஸ், ஒரு 1 ஹவர் 40 மினிட்ஸ் வந்துட்டு போகிற மாரி இருக்கும். ஸோ நமக்கு ட்ராவலிங் தான் அதிகமாக இருக்கும். அண்ட் நம்ம வந்துட்டு இப்போ ஆஃபீஸ் வந்தாச்சு. வந்துட்டு நெயில் பாலிஷ் வந்துட்டு பண்ணாமல் வந்திருந்தேன். ஸோ நெயில் பாலிஷ் வந்துட்டு இப்போ தான் வச்சேன். அண்ட் நமக்கு என்ன குட்டி குட்டி ஒர்க்கெல்லாம் வந்துட்டு ஆஃபீஸ் வந்துட்டு பண்ணிப்பேன். ஹேர் கோம் பண்ணுறதெல்லாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ நம்ம வந்து ஷூட் கிளம்பிட்டோம். இன்னைக்கு கொஞ்சம் குயிக்காகவே நாங்கள் வந்துட்டு ஷூட் கிளம்பி போயிட்டோம். பிகாஸ் நமக்கு டைம் இல்லை. இன்றைக்கி வந்துட்டு 2 ஷூட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருந்தோம். பட் கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்துட்டு ஷூட்க்கு வந்தாச்சு. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஒரு விஷயம் சொல்லணும் என்னென்னா, நிறைய பேர் வந்துட்டு 10th 12th கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அண்ட் இன்கம்ப்ளீட்டட் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்குலாம் வந்துட்டு கோர்ஸ் எடுத்துகிட்ருக்காங்க, ஃப்ரீ கோர்ஸ் எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ அதை பற்றின ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு தான் வந்திருக்கோம். சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஒரு பிராண்டட் ஷூட் அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயந்தான். அரியலூரில் இப்படி ஒரு அட்வான்ஸ்டு கோர்ஸ், ஒரு எக்ஸ்பென்சிவான கோர்ஸை வந்துட்டு ஃப்ரீயாக சொல்லித்தராங்க அப்படிங்கும்போது இட்ஸ் வெரி வெரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இந்த ட்ரோன் சர்வீஸ் டெக்னீஷியன்ஸ் இந்த லேபுக்கு வந்தோம். அங்கே இருக்க பசங்க வந்துட்டு இதை அவ்வளோ ஆக்டிவாக வந்துட்டு அதை வந்து செஞ்சு காமிச்சாங்க. கொஞ்சம் நகர்ந்து நின்னுங்க மேம், இந்த டக்குன்னு வந்து முகத்தில் அடிச்சிரும் அப்படின்னு சொல்லி வேறு பயமுறுத்துட்டாங்க. இதெல்லாம் வந்து அசம்பிள் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனால் இங்கே வந்துட்டு ஒரு 3½ மந்த்தில் வந்துட்டு ட்ரோன் சர்வீஸ் டெக்னீஷியன் கோர்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லை, டெவலப்பர் கோர்ஸும் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம அரியலூரில் ஜெயராம் எஜுகேஷ்னல் ட்ரஸ்ட்டில் தான் இருக்கும். ஸோ இங்கே வந்துட்டு ஃப்ரீ கோர்சஸ், எக்ஸ்பென்சிவ் கோர்சஸ்லாம் ஃப்ரீயாக சொல்லித்தராங்க. ஸோ அதை பற்றின வீடியோஸ் தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபுல்லாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ வெங்கடேஸ்வராலேருந்து சைவ சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்காங்க. நான் எப்பயுமே சைவம் தான். கம் டு த பாயிண்ட். நம்ம அரியலூரில் எக்ஸ்பென்சிவான கோர்ஸ் நீங்கள் வந்துட்டு ப்ரைவேட்டில் போய் படிச்சிங்க அப்படின்னா 25,000 to 30,000 சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ எக்ஸ்பென்சிவ் கோர்ஸை நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபைட் கோர்ஸ் அதுவும் ஃப்ரீயாக சொல்லித்தராங்க. அதுவும் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜெயராம் எஜுகேஷ்னல் ட்ரஸ்ட் அரியலூரில் சொல்லிக் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் 10th 12th இன்கம்ப்ளீட்டாக இருக்கீங்க, இல்லை நான் படித்து முடிச்சிட்டேன், டிகிரி படித்து முடிச்சிட்டேன், ஸோ ஜாபுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கவங்க, ஸோ உங்கள் எல்லாருக்குமே இது ஒரு வரப்பிரசாதம். ஸோ கண்டிப்பாக டீட்டெயில்ஸ் நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் நிறைய பேருக்கு இந்த வீடியோ வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் இப்போ இருக்க காலகட்டத்தில் டெக்னாலஜி அட்வான்ஸ்டாக போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கேற்ற கோர்ஸ் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வாய்ப்புகளை நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் தான். இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஷூட் தான் நான் வந்து எடுத்திருக்கோம். பிராண்டட் ஷூட்னே சொல்லலாம், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஷூட். ஓகே, நம்ம இப்போ வந்துட்டு ஷூட் முடிச்சுட்டு பேக்கப் பண்ணிட்டோம். ஓகே பாய் அப்படின்னு சொல்லியாச்சு. எல்லாம் நல்லா பண்ணீங்க அப்படின்னாங்க. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூன்னு சொல்லி பாராட்டெல்லாம் வாங்கிட்டு நம்ம வந்துட்டு எல்லாம் பேக் பண்ணிவிட்டு நம்ம கிளம்பியாச்சு. அண்ட் காலில் வந்து ஒரே டிஸ்கஷன் என்ன அப்படின்னா, நாங்கள் வந்துட்டு மார்னிங்கே போயிட்டோம். ஓகேவா, ஒரு 11 o'clockலாம் வந்துட்டு நாங்கள் ஸ்பாட் போயிட்டோம். பட் 4:15 ஆகிடுச்சு. லஞ்செல்லாம் வாங்கி வந்து கொடுத்துட்டாங்க. பட் நான் வந்துட்டு சாப்பிடல. பிகாஸ் நம்ம ஷூட்டில் இருக்கும்போது சாப்பிட்டோம் அப்படின்னா மேக்கப்லாம் கலைஞ்சிரும், நமக்கு வந்து டைவர்ட் ஆயிரும். ஸோ நான் வந்துட்டு ஃபுல்ஃபில் பண்ணிவிட்டு தான் நெக்ஸ்ட் டே போவேன். ஸோ லேட் ஆகிடுச்சு. பட் பசிக்கவே இல்லை. ஆனால் பசிச்சுது அப்படின்னு சொல்லியிருக்கணும். பசிக்கவே இல்லை. ஏன்னா நம்ம ஷூட் முடிகிற வரையும் நமக்கு அந்த எப்படி சொல்கிறது, அந்த டாப்பிக்லேருந்து நான் வெளியிலே வரமாட்டேன், அப்படியே மிங்கிள் ஆகிடுவேன். அண்ட் அங்கே என்ன ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னா, ஷூட் பண்ணும்போது அந்த டிஷர்ட் போட்டு நான் வந்து அந்த பிராண்டட் ஷோ மாதிரி நான் வந்துட்டு அதுக்கு வந்து ப்ரொமோட் பண்ணேன். நான் வந்துட்டு அரியலூர் வைப்ஸ் அந்த சேனலுக்கு தான் பண்ணேன். ஸோ நீங்கள் அதை செக் அவுட் பண்ணியும் பார்க்கலாம். ஜஸ்ட் என்னென்ன கிளிப்ஸ்லாம் வந்துட்டு எடுக்க முடியுமோ அதெல்லாம் நான் எடுத்துட்டேன். அண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்துட்டு பண்ணோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஷூட்க்கு வந்துட்டு நாங்கள் ப்ரீ பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ எப்படி பண்ணலாம்,
என்ன மாதிரி பண்ணலாம், என்டர்டெயின் எப்படி பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு பிளான் பண்ணிட்டு இருந்தோம். ஓகே, நமக்கு வந்துட்டு நாலேஜ்லாம் இருக்குது அப்படின்னு கேதர் பண்ணுறோம். பிகாஸ் நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு கம்மிங் ஜான்வரியில் ஒரு அவார்ட் ஷோ போகிறோம் இல்லையா? ஸோ அது என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம்னு ப்ரீ பிளான் பண்ணிட்டு வந்தேன் சார் கூட. நிறைய விஷயங்கள் நமக்குள்ளே இருக்குது, நிறைய திறமைகள் நமக்குள்ளே இருக்குது. பட் அதை நம்ம வந்து வெளிப்படுத்த மாட்டோம். ஸோ நமக்குள்ளே இருக்க திறமையை நம்ம தான் கண்டுபிடிக்கணும். அண்ட் நம்ம ஷூட் முடிச்சுட்டு அகைன் நம்ம வந்துட்டு ஆஃபீஸ் போயிட்டுருக்கோம். ஆஃபீஸ் போயிட்டு தான் நம்ம லன்ச்சு சாப்பிட போகிறோம். இதில் கேப்பில் என்ன அப்படின்னா, நம்ம வந்து 2 ஷூட் சொன்னோம் இல்லையா? ஸோ 2 ஷூட்டில் நமக்கு ஃபஸ்ட்டு ஷூட் முடியறதுக்கே வந்துட்டு டே ஃபுல்லாக ஆகிடுச்சு. அதனால் பண்ண முடியல. சாப்பாடு, குழம்பு, வத்தக்குழம்பு, கத்திரிக்காய் சாம்பார், வத்தக்குழம்பு, ரசம், பீட்ரூட் கறி அப்படி நல்லா இருந்துச்சு. நான் எப்போவுமே மேக்ஸிமம் வந்துட்டு பிரியாணி தான் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவேன். பட் வந்துட்டு சைவ சாப்பாடு ஓகே, ஃபுல்ஃபில்லாக இருந்தது, டேஸ்ட்டாக இருந்தது. அண்ட் கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக சிஸ்டத்தில் நான் பண்ண வீடியோஸ்லாம் பார்த்துட்டு ரீல்ஸ்லாம் எடுத்தோம். ரீல்ஸ்லாம் எடுத்துகிட்டு நம்ம வந்து பேக்கப் பண்ணி கிளம்பியாச்சு. இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஷூட் முடிச்சுட்டு நாங்கள் சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம். என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, எப்போயுமே வந்துட்டு அரியலூரில் நான் வந்துட்டு ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் போய் தான் பஸ் ஏறுவேன். இன்றைக்கி நான் வந்துட்டு நியூ பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டேன். ஆனால் ஏன்டா இங்கே வந்தோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இது வந்துட்டு கொஞ்சம் பள்ளமாக இருக்கும். என்னோடய பேக் சைடு பார்த்திங்கனாவே தெரியும். அங்கேருந்து பஸ் இறங்கி வரணும். ஒரு 2 ப்ரைவேட் பஸ் அப்படியே டக்குன்னு நேராக போயிடுச்சு. அதுக்கு நம்ம பழைய பஸ் ஸ்டாண்ட்லேயே இருந்திருந்தா இன்னும் ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடியே திருச்சி போய் ரீச் பண்ணியிருக்கலாம். அண்ட் நம்ம பஸ்ஸை பிடிச்சாச்சு. இதில் என்ன ஹைலைட்னா, மார்னிங் நம்ம எந்த பஸ்ஸில் வந்தோமோ அதே பஸ் நமக்கு வந்து ரிட்டர்ன் டைம் வந்துடுச்சு. ஸோ இதில் பஸ் ஏறி வந்துட்டுருக்கோம். இந்த கேப்பில் நல்லா சில்லுன்னு காற்றுல பாட்டு எதுவும் பாடலை. ஆனால் நான் கொஞ்சம் நல்லா தூங்கிட்டேன். ரொம்ப டயர்டாக இருந்தது, தூங்கிட்டேன். அண்ட் நம்ம ஏரியாக்குள்ளே என்ட்ரி ஆகிட்ருக்கோம். இப்போது உங்களுக்கு நீங்கள் திருச்சி மக்களாக இருந்தீங்க அப்படின்னா தெரியும் இது எந்த ஏரியா அப்படின்னு. நம்ம வந்து திருவானைக்கோவில் அப்படி அந்த ஸ்லாட்டில் போயிட்டுருக்கோம். ஒரு காலத்தில் இந்த ஒரு காலம்லாம் இல்லை, ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி சிங்கிள் ரோடாக தான் இருக்கும். டபுள் சைடும் கடையெல்லாம் இருக்கும். இப்போ வந்துட்டு அதை டபுளாக மாற்றி ஸ்மார்ட் சிட்டி மாதிரி ஒரு பிளான் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஷாப்ஸ்லாமும் மாறி இருக்குது. கடையெல்லாம் மூடிடுச்சு. இந்த டயத்தில் தான் நம்ம வந்து ரிட்டர்ன் வந்துட்டுருக்கோம். இந்த வீடியோ நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஏன் காட்டுறேன் அப்படின்னா, நம்ம திருவானைக்கோவிலில் ஒரு ஸ்பெஷலான ஒரு கடை இருக்குது. திருவானைக்கோவில் நீங்கள் அந்த கோவிலுக்கு என்ட்ரி ஆகுறீங்க இல்லையா? ஸோ நீங்கள் கோவிலேருந்து வெளியில் வந்தீங்க அப்படின்னா லெஃப்ட்டு, இல்லை கோவிலுக்குள்ளே என்ட்ரி ஆகுறீங்க அப்படின்னா ரைட் சைடு. அந்த சைடில் வந்துட்டு ஒரு பானிபூரி கடை இருக்கும். தட்டு வடம் இதெல்லாம் வச்சு விற்பாங்க. இந்த ரோட்லேருந்து ரைட் சைடு, மொபைலில் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா அந்த ஷாப் இருக்கும். இன்றைக்கி அந்த ஷாப் லீவு, பட் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே மக்களே, கண்டிப்பாக இன்றைக்கி இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். நம்ம வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு இன்ஃபர்மேஷனோட தான் இந்த வீடியோ இருக்குது. ஸோ நீங்கள் நியூவாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா நீங்கள் ஷேர் பண்ணலாம். அண்ட் கண்டிப்பாக நான் வந்துட்டு போர் அடிக்காமல் தான் இந்த வீடியோ இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டாடா பாய் சொல்லி கிளம்புறேன். நான் தான் உங்கள் ஜெயஸ்ரீ. டாடா பாய், லவ் யூ மக்களே.